டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஈனம் சேனலில் இந்த ஃபயர் டிரைவ் லிங்கோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம காரில் வந்து நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைமு இந்த மாதிரி ஓடிடி கண்டென்ட் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும், ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஒய்ஃபைல ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிங்கனாலே போதும். அதை பற்றின ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃபயர் டிரைவ் லிங்க் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து கார் டு HDMI அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிம்பிள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில். ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் 5 TV ஸ்டிக்ஸு, அதுக்கப்புறம் ப்ளக் அண்ட் ப்ளே ஃபாஸ்டர் கனெக்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் அதோட டைமென்ஷன் அக்சசரிஸ் சரிங்களா, எப்படி வந்து HDMI சிம்பிள் காட்டும் நம்மளோட காரு இதில் போட்டால், அதுக்கப்புறம் எப்படி வரும் அப்படின்றத அந்த பிக்சர் இருக்குது. வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே 2 பாக்ஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து இந்த அக்சசரிஸ் மாதிரி இருக்குது. இன்னொரு பாக்ஸில் தான் இந்த மெயின் கார் லிங்க். ஸோ இதில் தான் வந்து அந்த 5 TV ஸ்டிக்ஸ் நம்ம ப்ளக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கார்லின் கிட்டோட பேட்ஜிங் இருக்குது சரிங்களா. ஸோ இங்கே வந்து HDMI போர்ட்டுக்கான அந்த இது கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டைப் C போர்ட்டுக்கான பின் இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறமா இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ என்னென்ன வருது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேபிள் ஒன்று கொடுக்குறாங்க சரிங்களா. 2 இந்த கனெக்ட் வச்சு காரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம் சரிங்களா. ஒன்று வந்து டைப் C போட்டு சரிங்களா, அது வந்து மேலு. இந்த பக்கம் வந்து USB. ஸோ இது ரெண்டும் வந்து கனெக்ட் ஆகி ஒரு USB போட்டிருக்கு சரிங்களா. ஸோ இதை எப்படி கனெக்ட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க, USB to டைப் C கன்வெர்ட்டர், அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்க. ஸோ இது வந்து USB மைக்ரோ USBலேருந்து டைப் C கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் இருக்குது. ஏன்னா 5 TV ஸ்டிக்ஸ் எல்லாம் மைக்ரோ USB இருக்கும். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதே மைக்ரோ USB to டைப் C. ஸோ இது ரெண்டும் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது சைஸில் சரிங்களா. இது பேரலாக இருக்குது, கொஞ்சம் தள்ளி இருக்குது. அதுக்கப்புறம் இது கன்வெர்ட்ரு. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு பாக்ஸ் கூட வரும். இதோட வெயிட் பார்த்துடலாம் சரிங்களா. இந்த இதோட வெயிட் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட்டு 45 grams தாங்க சரிங்களா, ரொம்ப வெயிட்லெஸ். இப்போ வந்து காரில் கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ 5 TV ஸ்டிக்ஸ் வந்து எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி ப்ளக்இன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த கார்லின் கிட்ட வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து 5 TV ஸ்டிக்ஸ் சரிங்களா. ஒரு 5 TV ஸ்டிக்குக்கும் உங்களுக்கு இந்த உள்ள ப்ளக்இன் பண்ணுற அந்த மைக்ரோ USB போர்ட் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் சரிங்களா. அதுக்கு தான் 2 அடாப்டர் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ இது முதல்ல இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே வந்து HDMI போர்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வச்சு நம்ம உள்ளே ப்ரெஸ் பண்ணிடணும். இங்கே பாருங்கள். ஸோ இது லாக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 அடாப்டர் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நமக்கு வந்து எது ஃபிட் ஆகுதுன்னா, கீழே அந்த டைப் C இருக்குது, இங்கே USB இருக்குது. இப்படி போட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. இங்கே பாருங்கள், லாக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பவர் போர்ட்டுக்கான டைப் C வந்து இங்கே கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த டைப் Cவே இங்கே பண்ணிவிட்டு, ஸோ இதை எடுத்துகிட்டு போய் ஒன்று வந்து ஆப்பிள் கார்ப்ளேக்கும், இன்னொன்று வந்து பவர் சோர்ஸ்க்கு வேறு ஏதாவது USB போர்ட்டில் ப்ளக்இன் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரத்தில் வெறும் USB மட்டும் இருக்கும். டைப் Cக்கு சப்போஸ் சார்ஜிங் போட்டு இருந்துச்சு உங்கள் காரில் அப்படின்னா, இந்த USB to டைப் C கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி இது மூலிமாவும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது எது கொடுத்தாங்கன்னா, சில 5 TV ஸ்டிக்ஸில், இப்போ இந்த 5 TV ஸ்டிக்கில் வந்து உங்களுக்கு போர்ட் வந்து இப்படி இருக்குது சரிங்களா. ஸோ இதே மாதிரி போர்ட் வந்து உங்களுக்கு ஒரு 5 TV ஸ்டிக்கும் மாறும். இப்போ இதில் வந்து இங்கே இருக்கா, இப்போ இதை வந்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இப்படி போட்டிங்கன்னா இங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகல பாருங்கள். ஸோ இந்த போர்ட் வந்து இந்த 5 TV ஸ்டிக் கிடையாது. அதனால் 5 TV ஸ்டிக்ஸ் ஏற்ற மாதிரி இந்த போர்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், ரொம்ப ஈஸி.
இது எல்லா காருக்கும் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஸோ இப்போ இந்த கார் எந்தெந்த கார் மாடல்ஸ்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அவங்களே வந்து ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க. கார் பிளே எந்தெந்த கார்ல வந்து சப்போர்ட் பண்ணுன்ட்டு. அதை ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நான் இப்போ ஸ்கிரீன்ல காமிக்கிற அந்த லிஸ்ட் ஆஃப் கார்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். 800 மாடல்ஸ்க்கு மேல வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. பட் இந்த மென்ஷன் பண்ணாத மாடல்ஸ் எதுலையுமே வந்து சப்போர்ட் வந்து எதிர்பார்க்காதீங்க, கண்டிப்பா ஒர்க் ஆகாது. இப்போ இந்த பிரெஸா கார்டில் வந்து நான் உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன். இது உள்ளே போனீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 2 USB போர்ட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஒன்று வந்து பவருக்கு, இன்னொன்று வந்து கனெக்டிவிட்டிக்கு. சரிங்களா, அது ரெண்டுத்தையும் வந்து ப்ளக்இன் பண்ணிவிடுங்க. ரெட் கலரில் வந்து லைட் எரியும். அதுக்கப்புறம் ஆப்பிள் பவர் ப்ளே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு என்டர் ஆகிடும். ஸோ என்டர் ஆகிட்ட உடனே உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் 5 TV ஸ்டிக் ஆன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நம்ம ரிமோட் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோ. என்ன ப்ரோ மேலே வந்து சும்மா எடிட் பண்ணி உங்களுக்கு 5 TV ஸ்டிக்ஸ் வர மாதிரி காட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். ஆக்சுவலாக அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னா இந்த பிரெஸா கார்டில் வந்து ஒர்க் ஆகலைங்க. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்க வேண்டியதாகிடுச்சு. பட் ஒர்க் ஆகிற கார்ல வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா, அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். எல்லா கார்லையும் நான் வந்து அடிக்கடிக்கு இந்த வீடியோவில் மென்ஷன் பண்றது, எல்லா கார்லையும் இது வந்து சப்போர்ட் கிடையாது. உங்க காம்பேட்டபிள் மாடல்ஸ் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான். ஆனால் உங்க கார் காம்பேட்டபிளா இருக்கணும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு உங்க கார் கம்ஃபர்டபுளா இருந்து சப்போஸ் இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன். அது மூலமா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல புதுசா பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நம்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.